إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى عز وجل أيضا وأقيموا الصلاة وآتوا الزكاة رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜும்மா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி
முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ ஈயாய அவ்வலம் பி தக்வல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, சிறார்களே, ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடினமான சட்டங்களையும் நிபந்தனைகளையும் மார்க்கம் கூறவில்லை. ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடினமான கட்டளைகள், கடினமான நிபந்தனைகளை மார்க்கம் கூறவில்லை. மாறாக இலகுவான முறையில், எளிமையான முறையில் ஒரே ஒரு வழியை மட்டுமே மார்க்கம் கற்றுத்தருகிறது. கெஜெட்டில் பெயரை மாற்றுறது, வாப்பாவினுடைய பெயர் மாற்றுறது, அதெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தந்த நிபந்தனைகள் அல்ல. ஒருவன் முஸ்லீமாக வாழணும்னா ஒரே ஒரு வழிமுறையை அவன் பின்பற்றினால் அடுத்த கணமே அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். ஒரு மனிதன் முஸ்லீமாக மாறுவதற்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கின்ற எளிய ஒரே ஒரு வழிமுறை, ஒரு வாக்கியத்தை மனதார உறுதி கொண்டு நாவினால் மொழிந்தால் அடுத்த கணமே அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். ஒரு வாக்கியத்தை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அந்த வாக்கியத்தை மனதால் உறுதி கொண்டு, 2 கண்டிஷன்கள் சேரணும். மனசில் உறுதியாக நம்பணும். அடுத்து நாவினால் முடிந்தால் அடுத்த கணமே அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். அந்த ஒரு வாக்கியம்தான் கலிமத்து தௌஹீத் என்று அழைக்கப்படக்கூடிய ஏகத்துவ கலிமா என்று நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய 2 அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இவ்வளவுதான். இந்த வாக்கியத்தை மனதால் உறுதி கொண்டு நாவினால் முடிந்தால் அடுத்த கணமே அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். எப்பொழுது அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறானோ அப்பொழுது அவனுக்கு நிறைய கடமைகள் சூழ்ந்து கொள்கிறது. ஹலால் ஹராம் என்ற வட்டத்திற்குள், என்ற வளையத்திற்குள் அவன் வந்து விடுகிறான். முஸ்லீமாக ஆன அடுத்த கணமே நிறைய கடமைகள் அவனை சூழ்ந்து கொள்கிறது. ஹலால் ஹராம் என்ற ஒரு வேலி அவனை சுற்றி போடப்படுகிறது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது என்று எல்லா ஹலால் ஹராமான வட்டத்திற்குள் அந்த மனிதன் முஸ்லீமான அடுத்த கணமே உள்ளே வந்து விடுகிறான். எப்படியும் வாழலாம் என்ற நிலையை கடந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரம்பிற்குள் இந்த கலிமாவை முடிந்த அடுத்த கணமே அவன் வந்து விடுகிறான். அந்த வரிசையில் முஸ்லிமான ஒவ்வொரு மனிதன் மீது அவன் வாலிப வயதை, பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் மௌத்தாகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை, நமக்கு புரிகிற பாஷையில் சொல்றதாக இருந்தால் கேட்டு கேட்டு புளித்து போன ஒரு கடமை. ஆம், நீங்கள் எண்ணுவதை போல ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிவிட்டால் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மௌத்தாகின்ற வரை ஒரு கடமை அவனோடு இணைந்து விடுகிறது. அந்த கடமை அவனோடு தொற்றிக்கொள்கிறது. அந்த கடமைதான் உங்களுக்கும் எனக்கும் அதிகமான மக்களுக்கும் சுமையாக, கசப்பாக இருக்கக்கூடிய தொழுகை என்னும் கடமை. முஸ்லிம்களை தரம் பிரித்து வைத்திருப்பார்கள்.
இஸ்லாமியர்களை தரம் பிரித்து பேசக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதில் இப்படி ஒன்று சொல்லப்படும், அவர் போறாரு, அவர் தொழுகையாளியான முஸ்லீம், இவர் தொழுகை இல்லாத முஸ்லீம். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் தொழுகையாளிகள் தொழுகையற்றவர்கள் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஒரு மனிதன் கூறுகிறான் ஐஸ் குளிர்ச்சியாக இருக்கும், சூடான ஐஸ் என்று கூறுகிறான். இது சாத்தியமா? சூடான ஐஸ் எப்படி சாத்தியம் இல்லையோ, நீர் இல்லாத மீன்கள் எப்படி சாத்தியமில்லையோ, அதே போல ஒரு முஸ்லிம் அவன் தொழுகையாளியாகத்தான் இருந்தாக வேண்டுமே தவிர தொழுகையான முஸ்லிம் தொழுகை இல்லாத முஸ்லிம் என்ற தரம் பிரித்து பார்ப்பதற்கே மார்க்கம் அறவே அனுமதிக்கவில்லை. நாம் விளங்கிக் கொள்வதற்கு வேண்டுமானாலும் இப்படி சொல்லலாமே ஒழிய, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவன் என்றைக்கு கலிமாவை முடிந்திருக்கிறானோ அந்த கலிமாவை முடிந்ததிலிருந்து எந்த நிலையிலும் விட்டுவிடலாம் என்ற சலுகைகள் வழங்கப்படாத ஒரே ஒரு கடமை இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை மாத்திரம்தான். இன்றைக்கு நம்மிடத்திலே தொழுகை எந்த இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? நமக்கும் தொழுகைக்கும் உள்ள தொடர்புகள் என்ன? தொழுகை நம் சிந்தனையில், நம் பார்வையில் தொழுகை என்பது கடைசி இடத்திலே வைத்திருக்கிறோம். பல சகோதரர்கள் இப்படியும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், தொழுகை என்பது நம்மளுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு நாம் இலகுவாக ஃப்ரீயாக ஆயிட்டா தொழுகலாம் அப்படின்னு என்ற மனோபாவம் பல முஸ்லிம்களிடத்தில் இன்றும் இருக்கிறது. இந்த தொழுகையும் முஸ்லிமும் எப்படி இருக்க வேண்டும்? முஸ்லிம் தொழுகையை பிரித்து ஒரு முஸ்லிம் அல்ல. எப்படி உயிரை பிரித்து ஒரு உடல் மையத்தாக மாறிவிடுகிறதோ அதே போல உயிரும் உடலும் இணைந்திருந்தால்தான் அது ரூஹானியத்து, அது உயிரோற்றமான உடல். அவனைத்தான் மனிதன் என்று அழைப்பார்கள். இந்த இடத்தில்தான் தொழுகையும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். தொழுகை இல்லாத முஸ்லிம்கள் முஸ்லிம்களே அல்ல என்று மார்க்கம் அழுத்தமாக கூறுகிறது. கொஞ்சம் இந்த செய்தியை பகிர்வதற்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையிலே உங்களுடைய பெயர் ஆதார் கார்டிலே இன்ன பிற ஆவணங்களிலே முஸ்லீமாக இருக்கலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடியில் தொடங்கி டிரைவிங் லைசன்ஸில் தொடங்கி எல்லா விஷயத்திலும் நீங்கள் முஸ்லீமாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அல்லாஹுவிடத்திலே, அல்லாஹு சுபஹானஹு தஆலாவிடத்திலே எந்த அல்லாஹுவை கலிமாவை முடிந்து இஸ்லாத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே அந்த அல்லாஹுவிடத்திலே நாம் முஸ்லீமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய முதன்மையான முக்கியமான ஒரு கடமை தொழுகை. மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பைனர் ரஜுலி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. ஒரு மனிதனை முஸ்லிம் என்று எப்படி கண்டுபிடிப்பது? தலையில் தொப்பி வைத்திருப்பதையும் தாடி வைத்திருப்பதையும் அல்லது பின்ன பிற அடையாளங்களை வைத்து முஸ்லிம் என்று கண்டுபிடிக்க முடியுமா? மார்க்கம் ஒரே ஒரு அடையாளத்தை தான் சொல்லுகிறது, பைனல் குஃப்ரி ஓ பைனர் ரஜுலி ஓ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலா. ஒரு மனிதனை முஸ்லீமா அல்லது இறை மறுப்பாளனா என்ற அந்த நிலையை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை மாத்திரமே. தொழுபவர்கள் முஸ்லீமாக ஆகிவிடுகிறார்கள். இந்த இடத்துல சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் தொழமாட்டார்கள், ஆனால் நல்லவர்களாக இருப்பார்கள். அதையெல்லாம் நம்ம வரவேற்கணும். நானும் கூட பல இடங்களிலே சொல்வதுண்டு, ஐவேளை தொழக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட பொறாமை இருக்கிறது, அவர்களிடத்திலே கஞ்சத்தனம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, எல்லாம் தொழுகையாளிகள்கிட்ட இருக்கு. அதே நேரத்தில் எத்தனையோ தொழுகை இல்லாத சகோதரர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தொழுகை இல்லை. இப்போ இதை வைத்து கொண்டு சிலர்கள் அவர்கள் பக்கம் வக்காலத்து வாங்குவார்கள்.
இந்த தொழாத சகோதரர்கள், சில வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், அவர்கள் பேசக்கூடிய சில பேச்சுகளை நாம் பார்க்கிறோம். பாய் தொழுக வாங்க, உடனே அவர் சொல்லுவார், ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. தொழுக வாங்கன்னு கூப்பிட்டா நான் என்ன பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேனா, அவனை மாதிரி வட்டி வாங்குறேனா, இவனை மாதிரி அது குடிக்கிறேனா, இவனை மாதிரி மது குடிக்கிறேனா, இவனை மாதிரி சொத்தை நான் ஏமாற்றி திண்டனா என்று பக்கமாக டைலாக் பேசுவார்கள். இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த இடத்துல நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அவர்கள்ட்ட யார்கிட்ட என்னென்ன தவறான செயல்கள் இருக்கிறதோ அவருக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதே நேரத்தில் நீ தொழுதாயா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்டால் நம்மிடத்திலே என்ன பதில் இருக்கிறது? தொழுகையாளிகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது தனி விஷயம். இதை வைத்துக்கொண்டு நாம் தொழுகையாளியாக இல்லாமல் தொழுகையை அலட்சியமாக விடுபவர்கள் இதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தப்பித்து விட முடியாது. கேள்வி கணக்கு கடினமாக இருக்கும். தொழுகையற்றவன் எத்தனை அமல்கள் தொழுகை இல்லாமல் அவன் செய்தாலும் இந்த தொழுகைதான் மறுமையிலே முதலாக அவனிடத்திலே கேள்வி கேட்கப்படும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஷைத்தான் மிக அழகான முறையிலே வழிகெடுப்பான். தொழாதவர்கள் என்னென்ன காரணம் எல்லாம் சொல்லுவார்கள். ரெண்டு பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஐவேளை தொழக்கூடிய பேணுதலாக தொழக்கூடியவர், இன்னொருத்தர் விட்டு தொழுபவர். அசர் நேரம் வாங்க பள்ளிவாசலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டால் நம்மிலே அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய டைலாக் என்ன தெரியுமா? தொழுதா உருப்படியாக தொழுகணும், தொழுதா உருப்படியாக தொழுகணுங்க. அது என்ன அசருக்கு வர்றது, மகரிபுக்கு விடுறது, இஷாவுக்கு வர்றது, ஃபஜ்ரை விடுறது, இதெல்லாம் ஆகாது. இப்படியே சொல்லியே 20 வயசில் பேசிய இந்த டைலாக்கு ஜனாசாவாக சந்தாக்கிலே படுக்க வைத்து கொண்டு வந்த பிறகும் கூட அவரை பார்க்கும் பொழுது அந்த டைலாக் நமக்கு ஞாபகம் வருகிறது. மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், பொய் பேசலாம், புறம் பேசலாம், அது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லிக் கொள்வார்கள். அது மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். அதே நேரத்தில் நம்மிடத்திலே நாம் நீ தொழுது இருக்கிறாயா என்ற கேள்வி அல்லாஹ் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? எப்படியெல்லாம் ஷைத்தான் வழிகெடுப்பான் பாருங்கள். தொழுதா முழுசா தொழுகணும் அப்படின்னு பேசி இந்த வசனத்தை பேசியே மையத்தானவர்கள் உலகத்திலே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பலகீனமானவர்கள். நாம் பலகீனமானவர்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் தொழுகையை விட்டு நம்மளை அறியாமலே விட்டுடுவோம். ஷைத்தான் ஒரு சிந்தனையை போடுவான். சொகுசாக ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கினாயே, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி உன் முகத்தை கண்ணாடியில் பாரு, பவுடர் பூசாமலேயே நீ ஜொலிப்பாக தெளிவாய். ஷைத்தானிய சிந்தனைகள் வரும். இதே மாதிரி டெய்லி இருந்தால் என்ன? கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளத்தை செல்லரித்து போய் கடைசியிலே இந்த மனிதன் எந்த அளவுக்கு தள்ளப்படுவான் என்று சொன்னால், தொழுகை அவனுக்கு கசக்க ஆரம்பித்து விடும், தொழுகை சுமையாக மாறிவிடும், தொழுகை அவனுக்கு பாரமாக மாறிவிடும். இன்றைக்கு இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், 50 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் தொழுகையை சுமையாக நினைக்கக்கூடியவர்கள் தான். நாம் எவ்வளவு அழகான பாக்கியங்களை பெற்றிருக்கிறோம். திரும்பும் திசையெல்லாம் பள்ளிவாசல், தலையை தூக்குனா பள்ளியினுடைய மினாரா தெரிகிறது, இரவு நேரத்திலே ஜொலிக்கிறது, பல பக்கத்திலிருந்து நாலாபுறத்திலிருந்து பாங்கோசை சப்தம் கேட்கிறது, வாருங்கள் தொழுகைக்கு. இவ்வளவு நினைவூட்டல் வந்த பிறகும் கூட ஒருவன் தொழ மறுக்கிறான், ஒருவன் தொழாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மையத்துக்கு சமமானவன், உடல் இருந்தும் உயிரற்றவனுக்கு சமமானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு உறவுகளே, எத்தனை நாட்களுக்கு தான் நாம் தள்ளி போட போகிறோம்? நம்மால் எவ்வளவு நாள் தள்ளி போட முடியும்? வாங்க தொழுகலாம். இப்போதான் கொஞ்சம் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது.
வீட்டுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன், பையனை படிக்க வைத்திருக்கிறேன், பெண்ணுக்கு திருமணம் பேசி வைத்திருக்கிறேன், பொருளீட்ட செல்லுகிறேன், இப்படி ஆயிரக்கணக்கான காரணங்களை சொல்லி 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 தொழுகையை தள்ளி போடக்கூடியவர்கள் ஒன்றை அலட்சியமாக மறந்து விடுகிறார்கள். ஒரு நாள் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அது எப்பொழுது வரும், எப்படி வரும் யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் வரும், மூச்சற்றவர்களாக, உடலை விட்டும் பிரிந்தவர்களாக ஜனாசாவாக படுத்து கிடப்போம். அப்பொழுது நீங்கள் விரும்பினாலும் சரி, நீங்கள் விரும்பாவிட்டாலும் சரி, உங்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து பள்ளிவாசலில் வைப்பார்கள். ஆனால் அன்பு உறவுகளே, நீங்கள் தொட முடியாது. உங்கள் கைகள் நினைத்தாலும் தக்பீர் கட்ட முடியாது. ஜனாசாவை பார்க்கும் போது கொஞ்சம் யோசிங்க. இதோ இந்த கை கட்டப்பட்டு இருக்கிறது மையித்தாக. இந்த மையித்து நினைத்தால் தக்பீர் கட்ட முடியுமா? இந்த ருக்கு செய்வதற்கு இந்த கால் முழங்கால் மடங்குமா? சஜிதா பூமியிலே சஜிதா செய்ய முடியுமா? ஒரு காலம் வரும் அன்பு உறவுகளே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, பிறகு பார்த்து கொள்ளலாம். காலம் போய்கொண்டே இருக்கும். நீங்கள் குடும்பத்தை நடத்துவீர்கள், வீடு கட்டுவீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள், பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள், எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இதே சூழலில் நீங்கள் தொழுகையற்றவர்களாகவும் பயணித்து கொண்டிருப்பீர்கள். கடைசியில் ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை வரும். அந்த எல்லை தான் நீங்கள் மையித்தாக போகக்கூடிய எல்லை. அந்த எல்லை வந்துவிட்டால் அப்பொழுதும் மக்கள் சும்மா விடுவார்களா? உங்களை குளிக்க வைப்பார்கள். உங்களை என்று சொன்னால் என்னையும் சேர்த்துதான் குளிக்க வைப்பார்கள், கஃனிடுவார்கள். அப்போ நீங்கள் எங்கே வந்து தான் ஆகணும்? பள்ளிவாசலுக்கு வந்து தானே ஆகணும். இல்லை, மையத்தாக இருந்து துள்ளி குதிச்சு ஓட போறீங்களா? உங்களால் ஓட முடியுமா? அப்பொழுது மடங்காத அந்த கை, ஜனாசாவாக மாறிய பிறகு தக்பீர் கட்டாத அந்த கை, அதற்கு முன்பாகவே விழித்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. தொழுகை, முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயம் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நீங்கள் தொழுகையை விட்டுவிடலாம் என்ற சலுகையை மார்க்கம் சொல்லித்தரவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு மொழி போதும், சல்லி காயிமா, நின்று தொழுகுங்கள். முடியலையா? ஃபஇல்லம் யஸ்ததிய, முடியவில்லையா? ஃபகாயிதன், உட்கார்ந்து தொழுகுங்க. அதுவும் முடியலையா? ஃபஅலா ஜம்பின், ஒரு பக்கம் ஒரு கழித்து தொழுகுங்கள். ஆம் சகோதரிகளே, எத்தனை விஷயங்களை நாம் அடுக்கடுக்காக பேசினாலும் சரி, தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் எல்லா அமல்களும் கட்டப்படுகிறது. இன்றைக்கு பார்ப்பதற்கு ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது. 15 நாட்கள் உம்ராவுக்கு சென்று வருகிறார்கள், கை கொடுக்கிறார்கள், பேரித்தம்படம் தருகிறார்கள், ஜம்சம் தண்ணி கொடுக்குறாங்க, சந்தோஷம். அடுத்த வக்திலிருந்து தொழுகையற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இவங்க உம்ராவுக்கு போய் என்ன பயிற்சி எடுத்திருக்கிறாங்க? இவர்கள் உம்ராவுக்கும் சென்றதும் ஒன்று தான், ஊட்டிக்கு டூர் சென்றதும் ஒன்று தான், கொடைக்கானலுக்கு டூர் போகிறதும் ஒன்று தான். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டூரு. நீங்கள் ஒரு புனித தலத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, குறைந்தபட்சம் ஒரு தொழுகையாளியாக நாம் மாறக்கூடாதா? அன்பு உறவுகளே, நமக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கிறது. எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் குளிர்சாதன வசதி, ஏசி, எவ்வளவு சொகுசாக நாம் தொழுகிறோம். என்றைக்காவது வேர்வையில் தொழுதிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்கள் எல்லாம் சஜிதா செய்தால் அந்த சேறு சகதி நெத்தியில் ஒட்டும்னு மார்க்கம் வரலாறில் பார்க்குறோம். இன்றைக்கு குடுகுடு வசதியுடன் கிட்டத்தட்ட ஒரு அழகான சூழலில் இன்றைக்கு பள்ளிவாசல் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வேலையும் செஞ்சத பிறகும் கூட வாழைப்பழத்தை தோடை உரித்து நமக்கு தருகிறார்கள், வாருங்கள் தொழுக அப்படின்னு. அதையும் மீறி நான் தொழுக மாட்டேன்னா நம்மை விட சோம்பேறிகள் யாரும் இல்லை, நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை என்ற செய்தியை முக்கிய செய்தியாக நாம் முதல் அமர்விலே பகிர்ந்து கொண்டோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஐவேளை தொழுகையை பேணுதலாக தொடக்கூடிய ஒரு அரும் பாக்கியத்தை நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இதை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இனிமேல் கேட்பார்களோ அவர்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு முக்கியமான கடைசி செய்தி. நீங்கள் தொழுகையாளியா? உங்கள் மனதிற்குள் கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தொழுகையாளி, நான் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். அப்படி யாராவது இந்த கூட்டத்திலே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி பிஸியான நேரம், பீக்கான நேரம், ரொம்ப வியாபாரம் அதிகமாக நடக்கிற நேரம், உடம்பு வலி சரியில்லை, என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஃபஜ்ர் தொழுக வராதற்கு தலைவலி என்று சொல்லுகிறோம், லுஹர் தொழுக வராதற்கு வைத்த வலின்னு சொல்கிறோம், அசர் தொழுக வராதற்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது எந்த காரணமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் ஒன்றை உறுதி செய்து கொள்ளுங்கள், நான் என்னையும் சேர்த்து நம் குடும்பத்தார்களும் நாமளும் தொழுகிறவர்களாக இருக்கிறோமா, தொழுகையாளிகளாக இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்படி உறுதியோடு நீங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய செயல்களை அங்கீகரிப்பான். நாம் முஸ்லிம் என்று மார்தட்டி உறுதியாக பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். இல்லை, நான் தொழுவதில்லை, வாரத்திற்கு ஒரு முறை வருகிறேன், நினைத்தால் தொழுகிறேன், நேரம் கிடைத்தால் தொழுகிறேன், வாய்ப்பு இருந்தால் தொழுகிறேன், எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருந்தால் தொழுகிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த தொழுகை என்பது நமக்கு ஒரு பகுதியாகவே தெரியல. இதை நாம் எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா, நம் வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம தொழுகணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. தொழுகை என்பது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு முக்கியமான பார்ட். ஃபஜ்ர் நேரம் என்று சொன்னால் நம்மை அறியாமல் ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படணும், ஒரு அதிர்வு ஏற்படணும், தொழுகணும். எப்படி மீன்கள் தண்ணீர் இல்லாமல் மடிந்து போகுமோ அதே போல முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையற்றவர்களாக இருக்கவே கூடாது என்பதை ஒரு முக்கிய செய்தியாக நீங்கள் உறுதியாக மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து ஒரே ஒரு அரை வரியில் ஒரு வார்த்தை, இதை அடிக்கடி நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களை தொழ வைப்பதற்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். முடிந்தால் நம்மளுடைய செல்ஃபோனுடைய காலர் டியூனாக கூட இதை வைக்கலாம். இன்றைக்கு காலர் டியூனில் பாங்கு சொல்லப்படுது, பாங்கு சொல்லப்படுகிறது, காலர் டியூனிலே வைத்திருக்கிறார்கள், ஆனால் தொழுகையாளியாக இல்லை. அப்போ நாமெல்லாம் ஒரு விதமான ஒரு மயக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். உங்களை தொட வைப்பதற்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்றால் நாம் ஜனாசாவாக மாறுவதற்கு முன் தொழுகையாளியாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சிந்தனையை, இந்த தொழுகை என்னும் ஒரு உயர்ந்த இபாதத்தை பேணுதலாக மௌத்து வரைக்கும் விடாமல், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இன்முகத்துடன் இஹ்லாஸான எண்ணத்துடன் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய அசரிலிருந்து இதை நாம் துவங்கிட வேண்டும். நமக்கும் ஷைத்தானுக்கும் ஒரு போராட்டம்னே நடக்கலாம். எப்படி நான் தொழுகையாளியா ஆனால் என்ன நஷ்டம், நான் அசர்லேருந்து தொழுக ஆரம்பிக்கிறேன் என்ற நிலையோடு தொழுகையற்ற சகோதர சகோதரிகள் அசரிலிருந்து உங்களுடைய இபாதத்தை தொடங்குங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் நலவிலே ஒன்றிணைப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.